விஜயோட வந்து வெற்றியையோ அல்லது தோல்வியையோ முடிவு செய்கிற இடத்துல வந்து திமுகவும் இல்லை, அதிமுகவும் இல்லை, நாம் தமிழரும் இல்லை, யாருமே இல்லை. யார் இருக்கிறாங்க நீங்கள் இந்த இடத்துல கேள்வி கேட்கணும். சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லிடுங்க. விஜய் தான் இருக்கிறார். எடப்பாடி ஒருமையில் வந்து கடுமையாக சாடுறாரு மு.க. ஸ்டாலினை. அது மு.க. ஸ்டாலின் அவர்களே கூட பேசுகிறாரு, என்னை வந்து ஒருமையில் சாடுறாரு, ஒருமையில் பேசுகிறாரு எடப்பாடின்னு சொல்கிறாரு. ஆனால் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களேன்னு சொல்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பெரிய அளவில் ஒரு தாக்குதல் ஆகிடுது. இன்னைக்கு வந்து நாம் தமிழரை காட்டிலும் இணைய வலிமை வந்து விஜய் கிட்ட இருக்கிறது உண்மைதான். விஜய் நடிகராக பார்க்கறவர்கள் வந்து வேண்டாம், அது வந்து சினிமா பார்க்கறதோட போயிடுவாங்க அவங்க. விஜய் என்ன அரசியல் பேச போறாரு, விஜய் என்ன அரசியல் வந்து முன்வைக்க போறாரு, இதை வந்து நம்பி வரக்கூடிய கூட்டமாக இருக்கணும் தான் என்னுடைய எண்ணம். அது கூட்டம் குறைவாக கூட இருந்துட்டு போட்டோம், அதுதான் ஸ்ட்ராங். ஏன் இன்னைக்கு சீமானை பற்றி எல்லாரும் கொஞ்சம் மிரள்றாங்க, வெளிப்படையாக சொல்லிடுறேன். சீமான் மீதான குற்றச்சாட்டு வேற எந்த அரசியல்வாதிக்காவது வச்சிருந்தாங்கன்னா அவர் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டார். எனக்கு இவ்வளோ குற்றச்சாட்டு இருக்கும்போது தான் 8% ஓட்டு வாங்கி காட்டுறாரு சீமான். சீமான் இலக்கு வைக்கிறார் யார, விஜய் மீது. ஆனால் விஜயோட இலக்கு எல்லாமே திமுக பக்கம் இருக்கு. சீமானை எதிர்த்து விஜய் வந்து அறிக்கை விடுறாரு, இல்லை பேசுறாரு, அப்படி கடுமையாக சாடுறாரு, பதிலடி கொடுக்குறாருன்னு சொன்னால் அப்போ அந்த இடத்துல ஒரு நெரட்டிவ் செட் ஆகிடும். என்னன்னு கேட்டால் டிவிகே வெர்சஸ் என்டிகேன்னு. இயற்கையாகவே அதிமுக அழியும் போது அதை எதுக்கு அழிக்கணும், அதை எதிர்த்து நம்ம ஏன் சண்டை போடணும்? சார் வணக்கம். சார் வணக்கம். விஜய் வாரந்தோறும் சனிக்கிழமை இன்னைக்கு பயணம் ஸ்டார்ட் பண்ணிட்டார். நாமக்கல், கரூரை பொறுத்து தெரியும் உங்களுக்கு, நல்ல மாஸ், செந்தில் பாலாஜியோட மாஸ் வேல்யூ அங்கே இருக்குது. நாமக்கல்லும் அதிமுக ஒரு பெரிய அதிமுக தக்க வைக்குது அந்த இடத்துலலாம். இன்றைக்கி அரசியல் வட்டாரத்தில் விஜய் தான் இன்றைக்கி ஒரு மக்கள் ஆளுமையில் ஒரு நம்பர் 1 இருக்கார். அவருக்கு ஆக்சுவலி இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 கோடி மக்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. இன்றைக்கி அவர் தான் தலைவர்களில் முதல் இடத்துல இருக்கார். இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? விஜய்க்கு எந்த தொகுதி? தமிழ்நாடு அரசியலில் சார் 2 வலிமைகள்னு ஒன்று இருக்குது, இணைய வலிமைன்னு ஒன்று இருக்குது. இணையத்தில் வந்து வலிமை யாருன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு முதல்ல வந்து இருந்தது வந்து நாம் தமிழர் தான் வந்து இணைய வலிமை. அது அதாவது ஒரு செய்தியை போட்டிங்கன்னா ஐடி விங் ஸ்ட்ராங்காக இருக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஆர்கானிக்காக தான். இப்போது சீமானுடைய வந்து பார்த்திங்கன்னா ஒரு காணொலியை வந்து நீங்கள் போட்டிங்கன்னா அது வந்து சர்வதேச அளவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து தமிழர்கள் எங்கெல்லாம் வாழக்கூடிய இடம் இருக்குதோ அங்கெல்லாம் எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க, ஷேர் பண்ணக்கூடிய நிறைய விஷயம். ஒரு செய்தி அவர் வெளியிட்டார்னா அது உடனே வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச அளவில் கூட பார்த்திங்கன்னா அது வந்து எங்கெல்லாம் தமிழர் வாழ்கிறாங்களோ அங்கெல்லாம் கூட அது வந்து அவருடைய பேச்சை பார்ப்பாங்க, அந்த செய்தி வெளியாங்க. இணைய வலிமை வந்து பார்த்திங்கன்னா அது நாம் தமிழர்கள் தான் இருந்தது, சரிங்களா? இப்போவும் இருக்குது சார். ஆனால் விஜய் வந்து அதுக்கு நிகராக வந்து மற்ற ஊடகங்கள், நான் சொல்ல வந்து மற்ற இணைய சக்திகள், அது திமுகவாக இருக்கட்டும், அது அதிமுகன்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. திமுகவுக்கும் வலிமை குறைவு தான், நாம் தமிழர் காட்டினா இணைய வலிமை. அதிமுக சுத்தமாக இல்லைன்னு சொல்ல முடியும் நம்மளால். இந்த அளவுக்கு வந்து நிகராக சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு பயன்பாட்டாளர்களே வந்து பார்த்திங்கன்னா அது எனக்கே நான் சொன்னால் சிரிக்கக்கூடாது. நீங்கள் அதிமுக இருக்கிற ஒரு முக்கியமான அமைச்சர்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து இந்த இன்ஸ்டாவில் போய் செய்தி வந்து தகவல் பரிமாறுறது அல்லது பகிர்றது அல்லது ரிசீவ் பண்ணுறது, அதிக இந்த ஃபேஸ்புக்கில் போயிட்டு பதிவு பண்ணுறது, அந்த மாதிரியான வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானவர்களுக்கு நான் சொன்ன முதல் கட்ட நிர்வாகிகள், 2ஆம் கட்ட நிர்வாகிகளுக்கு பலருக்கும் கூட பார்த்திங்கன்னா இந்த கைபேசியை வந்து ஒன்லி கால் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். அதாண்டி உள்ளே போய்ட்டு ஒரு செய்தியை பார்க்குறதுக்கோ செய்தியை பகிர்றதுக்கோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா செய்தியை வெளியிடுறதுக்கோ தெரியாத நிலையில் தான் வந்து அதிமுகவில் இருக்கிறாங்க. அதிமுக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற நிர்மல் வந்து விஜய்கிட்ட இருக்கிற அந்த நிர்மல் தான் அதிமுகவில் வந்து ஐடி விங்கில் இருந்தார். அங்கேருந்தால் வேலைக்கு வந்து பிஜேபியில் வந்து போனார். பிஜேபி வந்து மறுபடியும் அதிமுக வந்தார். திரும்ப அதிமுகவில் வந்து மறுபடியும் இங்கே வந்து டிவிகேக்கு இப்போ இருக்கிறாரு. அப்போ இன்றைக்கி வந்து திமுகவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்தந்த காலகட்டத்துக்கு அப்டேட் ஆகிடுவாங்க அவங்க. என்கிட்ட அதுக்கான வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த சக்தி வந்து திமுக கிட்ட வந்து ஆர்கானிக்காக உண்டு. ஆனால் வலிமைன்னு வந்து பார்த்திங்கன்னா அது நாம் தமிழருக்கு தான் இருந்தது. இப்போ அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து விஜய்க்கு வந்து இணைய வலிமை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி வந்து நாம் தமிழரை காட்டிலும் இணைய வலிமை வந்து விஜய்கிட்ட இருக்கிறது உண்மை தான். இது வந்து சினிமா நடிகராய் வந்து விஜய் வந்து ஃபாலோ பண்ணக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 2 கோடி பேர் சொல்கிறாங்க. அது வந்து அது உண்மைன்னு நம்ம எடுத்துகிட்டா கூட 1 கோடி கூட நம்ம சொல்ல முடியும். 2 கோடி கொஞ்சம் ஓவருங்க, அதிகங்க. அது வந்து நம்ம வந்து தெரியாமல் சொல்லணும். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி பேர் வந்து அவரை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க சினிமா நடிகரைன்னு சொல்கிறேன். ஆனால் அரசியல்வாதினா எப்படிங்க? அரசியல்வாதினா வந்து எப்படி கேட்டால் பாதிக்கு பாதி குறையிறது உண்மை தான். கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் பேர் வந்து விஜயை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு
அரசியல் அதுக்கு நான் சொல்லிக்கிட்டேன்னா அரசியல்வாதி விஜயை ஃபாலோ பண்ணாங்க. சரிங்க, 50 லட்சம் பேர் வந்து விஜயை வந்து ஃபாலோ பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா வந்து உண்மைதான். அது வந்து நம்மளும் பார்க்குறோம். நிறைய வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களுடைய இப்போ இணைய வலிமையே இல்லாதவங்க இப்போ நம்ம சிடிஆர் நிர்மல்குமார் வந்த பிறகு நிறைய வந்து இணையத்தில் வந்து விஜயோட செய்தியை வெளியிடக்கூடியவங்களாம் ஏன் தனி யூடியூப்பில் கூட வந்து நிறைய வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட இது வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பின்னுக்கு தள்ளி அல்லது கேட்டால் நாம் தமிழரை கடந்து வந்து பார்த்திங்கன்னா இணைய வலிமை வந்து இவருக்கு இருக்குது. ஒரு 50 லட்சம் பேர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அது ஓரளவுக்கு உறுதியானது தான். இப்போ உதாரணத்துக்கு வந்து சீமான் வந்து ஒரு 30 லட்சம் ஓட்டுகள் அவர் வாங்குறாருன்னு கேட்டால் கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேர் அவர் இணையத்தில் பின்பற்றக்கூடியவங்க இருக்கிறாங்க. அது பெரிய பவர் தான். ஆனால் அதே மற்ற தலைவர்களுக்கெல்லாம் அந்த மாதிரி இருக்கான்னு கேட்டிங்கன்னா வந்து நிச்சயமாக கிடையாது. திமுக தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா அது அதிமுக தரப்பாக இருக்கட்டும், திமுக தரப்பில் வேறு எந்த ஏன் விசிக தரப்பாக இருக்கட்டும் எங்கேயுமே கேட்டிங்கன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு செய்தி அவங்க வெளியிட்டாங்கன்னா 2 லட்சம் 3 லட்சம் கூட வியூஸ் வர்றதில்லை சார், நான் பார்த்துருக்குறேன். அப்படி இருக்கும்போது திட்டமிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா பரப்பப்படுறதா இருந்தாலும் கூட வந்து ஐடி வச்சு பரப்பப்படுறதா கிடக்குன்னா ஒரு 5 லட்சம் மேலே வந்து ஷேர் பண்ணுறதில்ல. இப்போ ஒரு செய்தி வந்து நாம் தமிழில் வெளியிடுறாங்க சீமான் பேசுன்னா அதை ஒரு கடமையாக எடுத்து செய்யக்கூடிய தம்பிகள் வந்து சீமான்கிட்ட இருக்கிறாங்க. இது ஒரு டியூட்டி. அண்ணன் பேசியிருக்காரு, இதை அண்ணன் பேசுறது வந்து எப்பா நம்மளுடைய இணையத்தில் எல்லாத்தையும் வெளியிடுங்கப்பா அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி கேட்டால் விஜய்க்கும் அந்த செல்வாக்கு இருக்குது, இணைய செல்வாக்கு இருக்குதுன்னா உடனே வந்து செய்தியை வந்து அனுப்புறதுன்னு ஒன்று, ஷேர் பண்ணுறதுன்னு ஒன்று இப்போ செயல்படுறதை நம்ம பார்த்துருக்குறோம். நடிகராக இருந்து வந்து செயல்பட்ட அந்த நபர்கள் வந்து தொண்டர்களாக மாறின பிறகு அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த செய்தி இந்த இணையத்தில் வந்து ஷேர் பண்ணக்கூடிய அந்த வேலையை செய்கிறாங்க. சரி, இது திமுக தரப்பில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா திமுக நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவங்களே கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த செய்தியை பார்த்துட்டு அதை வந்து அனுப்பணுன்ற மற்றவர்களுக்கு அனுப்பணும், மக்கள் பார்க்கட்டும்ன்றது வந்து அந்த மாதிரி இல்லாமல் தான் இருக்குது. நான் பார்த்துருக்கேன். இத்தனைக்கும் அரசு அவங்க கையில் இருந்து கூட அந்த மாதிரி வந்து ஒரு கடமையாக செய்யக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு உணர்வுபூர்வமாக ஒரு கடமையாக செய்யக்கூடியவங்க கூட அந்த மாதிரி இல்லை. இந்த ஐடி விங்கில் செயல்படக்கூடிய நபர்கள் சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது இது முதல்ல நான் இணைய வலிமை மட்டும் நான் சொல்கிறேன். இன்றைக்கி இணைய வலிமையில் நம்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா விஜய் தான். இப்போ 240 தொகுதியிலையும் விஜய் முகமாக நிற்க வைப்பேன் அப்படின்னு இப்போ விஜய் எந்த தொகுதியாக ஸ்ட்ராங்காக இருப்பார், எங்கே நின்னா வெற்றி பெறும்? இல்லை, எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லுவேன் சார், வந்து விஜயோட இந்த செயல்பாடு இருக்கு இல்லையா, அந்த சனிக்கிழமை செயல்பாடுன்னும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த சனிக்கிழமை என்பது வாரத்துக்கு ஒரு முறை என்பது மாதத்துக்கு ஒரு முறை ஆகாமல் இருந்து இந்த சனிக்கிழமை வாரத்துக்கு ஒரு முறை என்பது வந்து பார்த்திங்கன்னா 3 நாட்களுக்கு ஒரு முறை அல்லது தினசரி ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பகுதி அப்படின்னு சொல்லி வந்து விஜய் செயல்பட்டார்னா இவங்க என்ன நினைக்கிறாங்க, அது கூட இருக்கிறவங்க நண்பர் ஜானாக இருக்கட்டும் அல்லது இன்னும் சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இவர் ரொம்ப வந்து முகத்தை அடிக்கடி காட்டி மக்கள்கிட்ட வந்து ரொம்ப வந்து பழகிடக்கூடாது, அதை புளிச்சிடும், பார்க்க புளிச்சிடும்வாங்கல்ல, பார்க்க பிடிக்கணுவாங்க. பட் இவங்க என்ன செய்யணுங்கன்னா வந்து பார்க்க புளிச்சிடும்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்படி தான் வந்து ஒருவேளை அப்படி இருக்குமா சார்? எனக்கு அதாவது முதல் சுற்றுப்பயணம் வந்து ஒரு என்ட்ரி பெரிய மாசம் இருந்தது, 2வது சுற்றுப்பயணம் அப்படியே கொஞ்சம் கம்மியாக சார். எனக்கு இதுதான் சார் எப்படி இருக்கு இல்லை, இதுதான் நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் முதல் வந்து தான் பெரிய கூட்டம் இருந்தது, இதில் குறைஞ்சது உண்மைதான், அதாவது நாகையில் வந்து குறைஞ்சது உண்மைதானுன்னா. ஆனால் இங்கே விஜயை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசியல்வாதியாக பார்க்குறவங்க வேணும்னு நான் நினைக்கிறேன் சார், வெளிப்படையாக சொல்லிடுறேன். விஜய் நடிகராக பார்க்குறவர்கள் வந்து வேண்டாம், அது வந்து சினிமா பார்க்குறதோடு போயிடுவாங்க அவங்க. நான் என் உள்ளத்தில் எந்த கபடமும் இல்லாமல் சொல்கிறேன், கள்ளமும் இல்லை கபடமும் கிடையாது நமக்கு எப்போவுமே. நான் சொல்கிறேங்கன்னா விஜய் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் என்ன அரசியல் பேச போகிறாரு, விஜய் என்ன அரசியல் வந்து முன்வைக்க போகிறாரு, இதை வந்து நம்பி வரக்கூடிய கூட்டமாக இருக்கணும் தான் என்னுடைய எண்ணம். அது கூட்டம் குறைவாக கூட இருந்துட்டு போட்டோம், அதுதான் ஸ்ட்ராங். எம்ஜிஆரை வந்து நடிகராக பார்த்ததை விட கேட்டால் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக பார்க்கவங்க தான் அவர் பின்னாடி வந்தாங்க. எம்ஜிஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடிகராக இருந்து அவருடைய அன்பின் வந்து பரிவோடு இருந்த நடிகைகள் எல்லாருமே அவரை வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு நடிப்பை பற்றி தான் பேசுவாங்க. அவர் அரசியல் வந்த பிறகு பற்றின்னு கேட்டால் அது சரோஜா தேவியாக இருக்கட்டும் இல்லை வேறு யாரும் கேட்டால் அவருடைய அரசியல் நடவடிக்கைன்னா எனக்கு அதை பற்றி தெரியாதுங்க, அவர் நடித்த வந்து அனுபவங்களை நான் சொல்கிறேன்னா அப்படி தான் பேசுவாங்க. அப்போது இங்கே இந்த இடத்துல நான் கேட்டேன்னா விஜய் வந்து அது வந்து 50 லட்சமாக இருக்கட்டும் 40 லட்சம். சீமானுடைய பலம் என்ன சார்? சீமானுடைய பலன்னு கேட்டிங்கன்னா முழுக்க வந்து சீமான் வந்து ஒரு கதாநாயகனாக வந்து பறந்து சண்டை போட்டவரா கிடையாது. முழுக்க சீமான் வந்து கருத்தியல் தான் சீமான் கூட நிற்கிற கும்பல். அது 10 பேர் விட்டுட்டார், அது வந்து 5 பேரை கூட விட்டோம், 4 பேரை கூட விட்டோமே, அது ஸ்ட்ராங். அது ஏன் இன்றைக்கி சீமானை பற்றி எல்லாரும் கொஞ்சம் மிரள்றாங்க? சீமான் மீதான வெளிப்படையாக சொல்லிடுறேன், சீமான் மீதான குற்றச்சாட்டு வந்து வேறு யார் வந்து இருந்தாலும் வீட்டை விட்டு வெளியேற மாட்டாங்க, அவ்வளோ குற்றச்சாட்டு வச்சாங்க.
சீமான் மீதான குற்றச்சாட்டு வேறு எந்த அரசியல்வாதிக்காவது வச்சுருந்தாங்கன்னா அவர் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டார். அவ்வளோ வந்து வெளியிட்டாங்க வந்து ஒரு நடிகை மையப்படுத்தி அவ்வளோ செய்தி வெளியிட்ட பிறகுன்னா அவர் அப்போவும் அவர் வந்து சளைக்காமல் வந்து அது எவ்வளோ பெரிய சவால் பார்த்துங்க. ஜெயலலிதா கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து அவருடைய தனிப்பட்ட வந்து விமர்சனங்கள் வந்து சில அமைச்சர்கள் வச்சாங்க. அவர் ஜெயலலிதா வீட்டை ரெய்டெல்லாம் பண்ணி செய்தி வெளியிட்டாங்க. என்ன கேட்டால் வீட்டில் வந்து இவ்வளோ வந்து ரொம்ப அசிங்கமாக வெளியிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதே வந்து அன்றைக்கி இருக்கிற அந்த திமுக அமைச்சர்கள் கேட்டால் ஆல்ரெடி அருணா வந்து பேட்டியே கொடுத்தாரு. என்ன சொன்னார்னா, ஜெயலலிதா வீட்டில் வந்து ரெய்டு பண்ணும்போது பல ஆபாச வீடியோக்கள்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லி அவங்கள அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக அந்த செய்தி வெளியிட்டாங்க. 300 புடவை 3000 புடவை இருந்தது, 300 வாட்ச் இருந்தது, இப்படிலாம் சொல்லிட்டு அதோட அசிங்கமான விஷயம் கேட்டால் அந்த வீட்டில் வந்து சில ஆபாச வீடியோக்கள்லாம் இருந்து எடுத்தோம்னாங்கன்னு சொல்லி கூட வெளியிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் அந்த அம்மா ஒரு பதில் சொன்னாங்க, ஒரே வார்த்தை, கருணாநிதியே தனிப்பட்ட வாழ்க்கைக்கு போகாதே, அரசியலுக்கு வா அப்படின்னு பகிரங்கமாக ஒரு அறிக்கை விட்டாங்க. கருணாநிதியே தனிப்பட்ட வாழ்க்கைக்கு போகாத, அரசியலுக்கு வா, அரசியல் ரீதியாக வந்து அப்படின்னு ஒரு பகிரங்கமாக வந்தான். அந்த அறைகோலை கூட வந்து சீமான் வெளியிடவே இல்லை. நீங்கள் பேசுகிறீங்களா, பேசிட்டு போங்கடா அப்படின்ற அந்த பாணியில் தான் அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே இருந்தது. இன்றைக்கும் அவரை வந்து பார்த்திங்கன்னா சில குறிப்பிட்ட ஊடகங்கள் உங்களுக்கு தெரியும் கேட்டால் நாக்கில் நுர தள்ள பேசுவாங்க சில பேர். யார் இந்த நடிகையோடைய விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா தெரியும் இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா திராவிட இயக்க ஊடகங்களை சார்ந்த தம்பிங்க தான் பேசுகிறானுங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மாங்குன்னு பேசுவாங்க. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க சோர்வடைஞ்சிட்டானுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இது கிட்டத்தட்ட வந்து அந்த நடிகையுடைய வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு முடிவுக்கு வருது. ஒன்று, இவ்வளோ நாள் நம்ம வந்து நுர தள்ள பேசி என்னடா பிரயோஜனம் ஆயிடுச்சு. ரெண்டாவது இவங்கெல்லாம் வந்து என்ன வந்து யார் வந்து ஓனர்னு கேட்டிங்கன்னா சபரீசன் தான் ஓனரு. அந்த சபரீசனோட வந்து பார்த்திங்கன்னா வந்து சீமான் வந்து ரகசிய சந்திப்புன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஊடகங்களே பேசுது. இப்போ நான் பாருங்கள், இப்போ உங்களுக்கு யார் ஓனரு? சபரீசன் தான் ஓனரு இந்த திராவிட இயக்க ஊடகங்களுக்கு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த சபரீசனோட வந்து சீமான் பேசிட்டாரு சொல்லி வெளியிடுறது யார்? சீமான் வந்து பணம் வாங்கிட்டாரு சொல்லி பேசுறது யார்? அதே திராவிட இயக்க ஊடகங்கள். அப்போ முடிஞ்சிச்சு. அப்போது உங்களுக்கு யார் ஓனரோ அவர் தான் வந்து சீமானுக்கு ஓனரு அப்படி நம்ம எடுத்துக்க முடியுமா? சொல்கிறேன் நான். ஆனால் என்னுடைய பார்வையில் நான் சொல்ல, சீமான் வந்து கடுமையான ஒரு அவமானங்களை சந்தித்து தான் அந்த அளவுக்கு வந்திருக்கிறார். இப்போ நான் கேட்குறேன், சீமான் கிட்ட இருக்கிற அந்த வாக்குகள் வந்து ஸ்ட்ராங்காக இவ்வளோ குற்றச்சாட்டு இருக்கும்போது தான் 8% ஓட்டு வாங்கி காட்டுறாரு சீமான். இப்போ எல்லாரும் சொல்லக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா, சீமான் வந்து விஜய் கடுமையாக சாடுறதுக்கு காரணமே என்ன, சீமானுடைய வாக்கு வங்கியெல்லாம் பறிபோக போகுது, அதனால தான் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு. இது எப்படி கேட்டிங்கன்னா வந்து அத்தைக்கு வீசவளசா சித்தப்பான்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி தான் இது தேர்தல் ரிசல்ட் வரப்போது தெரியும். என்னன்னு கேட்டால் சீமான் வந்து அவருடைய வாக்குகளை தக்க வச்சுக்கிட்டாரா இல்லை இழந்துட்டாரா, இதெல்லாம் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தெரிய போகுது. இன்னும் விஜய் வந்து குறிப்பிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து சீமானை இலக்கு வச்சு தாக்கவே இல்லை. சீமானை இலக்கு வைக்கிறார் யாரை? விஜய் மீது. ஆனால் விஜயோட இலக்கு எல்லாமே திமுக பக்கம் இருக்குது. இதை ரொம்ப நுணுக்கமாக புரிஞ்சுக்கணும். சீமானை எதிர்த்து விஜய் வந்து அறிக்கை விடுறாரு, இல்லை பேசுகிறாரு, அப்படி கடுமையாக சாடுறாரு, பதிலடி கொடுக்குறாருன்னு சொன்னால் அப்போ அந்த இடத்துல ஒரு நெரட்டிவ் செட் ஆகிடும். என்னென்னு கேட்டால் டிவிகே வெர்சஸ் என்டிகேன்னு. ஆனால் அதை வந்து லாபகமாக தவிர்த்துட்டு போகிறார் யார்? விஜய். என்ன கேட்டால் டிஎம்கேன்னு வரணும் எந்த சூழ்நிலையிலும். ஏன்னா ஜானோட வந்து டெப்த் என்னென்னு எனக்கு தெரியும். ஜானோட வந்து அறிவை ஃபுல்லாக நான் அப்சர்வ் பண்ணுவேன். எனக்கு நல்லா தெரியும் ஜான் வந்து சாதாரண ஆள் கிடையாது. இவங்க நினைக்கிற மாதிரிலாம் ஜான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கணிக்கவே முடியாது ஜானுடைய நடவடிக்கை. எனக்கு தெரியும், ஜானை பற்றி நான் தெரியும். ஜானை நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில நடவடிக்கைக்கு நான் முட்டாள்தனமான நடவடிக்கைன்னு சொன்னாலும் அதை ஜான் வந்து அப்சர்வ் பண்ணுவார். ஆனால் ஜானோட மூமெண்ட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும். எப்படி கேட்டால் இதில் என்ன நினைக்கிறாருன்னா திமுக வெர்சஸ் டிஎம்கே வெர்சஸ் டிவிகே வரணுன்றதுல உறுதியாக நிற்கிறாரு. அதுக்கு காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு பக்கம் அதில் வந்து அதிமுக வீழ்ச்சி வந்து அடங்கியிருக்கு. அதிமுக வீழ்ச்சியை வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக எடுக்காமல் அதை லாபகமாக இயற்கையாக ஆர்கானிக்காக வந்து பார்த்திங்கன்னா அதிமுக அழியுது. அதிமுக வந்து இயற்கையாக அழியுது. இயற்கையாகவே அதிமுக அழியும் போது அதை எதுக்கு அழிக்கணும்? அதை எதிர்த்து நம்ம ஏன் சண்டை போடணும்? அதை தான் அவர் சொல்கிற ஒரு வார்த்தை. நீங்கள் எல்லோரும் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. இவர் வந்து சொல்லக்கூடியது வந்து என்டிகேக்கு சொல்கிறாரு. விஜய் பேசக்கூடிய வார்த்தை நுணுக்கமான ஒரு வார்த்தை, அது ஜானுடைய வார்த்தை. அது முழுக்க விஜய் பேசுறது எல்லாமே ஜானுடைய வார்த்தை. அது விமர்சனத்துக்கு ஆளான கூட ஜானுடைய வார்த்தை. ஒரு இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தன்னை விட பலம் குறைந்தவர்கிட்ட நான் சண்டை போட மாட்டேன்னு சொல்கிறதுக்கு காரணம்னு கேட்டால் எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா என்டிகே சொன்னாங்கன்னு நினைக்கிறாங்க. ஏன் சீமானே அப்படி நினைக்கிறாரு. அங்கே சீமானுக்கு வந்து சரியான நபருக்கு பக்கத்தில் வந்து எடுத்து கொடுக்கறதுக்கு அங்கே சரியான நபர் இல்லை யாரும். அது வந்து சீமானை சொல்லவே இல்லை, எடப்பாடி தான் ஏடிஎம்கே சொல்கிறாரு.
ஏன் வந்து அதிமுக வந்து ஏன் விமர்சிக்கலைன்னு சொல்லிட்டு நான் உட்பட எல்லாரும் கேட்குறோம் இல்லையா, அதுக்கு பதில் சொல்கிறாரு கேட்டினா, தன்னை விட பலம் குறைஞ்சவன்னு அவர் நினைக்கிறாரு. அவர் நினைக்கிறாரு அவங்க 20% இருந்தாங்க, அவர் இன்னும் வந்து ஓட்டு போட்டு ஒரு எத்தனை பர்சன்டேஜே தெரியாமல் இருக்கிறாருங்க விஜய் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்போம் இல்லையா சார் அவனுக்கு. ஆனால் அதுக்கு அவர் என்ன சொல்கிறார் கேட்டால் அவர் நம்புகிறாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 20%லேருந்து 15% ஆகிடும் இந்த தேர்தலில், 10 ஆகிடும். நான் 20% வாங்குவேன், நான் தான் வந்து 2வது பிரைமரி ஃபோர்ஸ், நான் தான் பிரைமரி ஃபோர்ஸ்னே சொல்கிறாரு. இப்போ அது சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு. ஏன்னா இப்போ என்ன சொல்கிறாங்க ஊடகங்கள் எல்லாம் சொல்லக்கூடியது கேட்டால், ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள், அதாவது இணையத்தை தாண்டி விஜயோட வருகையை வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய தலைவர். இப்போ இந்த இடத்துல ஸ்டாலின் வர்றாருன்னா அந்த இடத்துல கூட்டம் வந்து விஜய்க்கு வர கூட்டம் அவருக்கு வரல, யாரும் ஸ்டாலினுக்கு வரல. ஏன்னா ஸ்டாலின் வந்து நடிகர் கிடையாது, வெறும் அரசியல்வாதி. ஆனால் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல்வாதியாக பார்க்கக்கூடியவர்களும் வராங்க, நடிகராக பார்க்கக்கூடியவங்க வராங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து கூட்டம் வந்து அதிகமாக சேருது. எடப்பாடியோட கூட்டம் அதிகமாக சேர்த்துக்கு, ஏன்னா எடப்பாடி ஒரு அரசியல் தலைவர், நடிகர் கிடையாது. அப்போ இங்கே நடிகராகவும் அரசியல் தலைவராகவும் பார்க்கக்கூடிய கூட்டங்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும்னு. ரெண்டாவது வந்து நான் இதை முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் சார், நீங்களும் வந்து உங்களுக்கும் நீண்ட அரசியல் அனுபவம் இருக்குது, நீங்கள் பாருங்கள். விஜய் வந்து எடப்பாடி ஒருமையில் வந்து கடுமையாக சாடுறாரு மு.க. ஸ்டாலினை. அது மு.க. ஸ்டாலின் அவர்களே கூட பேசுகிறாரு, என்னை வந்து ஒருமையில் சாடுறாரு, ஒருமையில் பேசுகிறாரு எடப்பாடின்னு சொல்கிறாரு. விஜய் அவர் வந்து ஒருமையிலலாம் பேசவே இல்லை. அது கேலி கிட்டலாவும் வந்து அங்கிள்னு சொன்னதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நம்ம அதை பதிலடி கொடுத்தோம், அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை தான், என்னென்னு கேட்டிங்கன்னா மு.க. ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களேன்னு சொல்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பெரிய அளவில் ஒரு தாக்குதல் ஆகிடுது. எடப்பாடி வந்து மணிக்கணக்காக ஒருமையில் பேசி தாக்குறாரு, பல விஷயங்கள் சொல்கிறாரு, ஆட்சி அதிகாரத்தில் குறைகள் சொல்கிறாரு, இப்படி பல செய்திகள் சொல்கிறார். ஆனால் இவர் வந்து தப்பாக பேசுகிறாரு விஜய் கேட்டால் உண்மை, தப்பாக பேசுகிறாரு வந்து வார்த்தை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன கேட்டால் எதிர்க்கிறாருங்க. இப்போ மீன் அரிப்பு மண் அரிப்புன்றது நம்ம கேள்வி கேட்டால் நம்ம பண்ணிட்டு போகலாம், ட்ரோல் பண்ணலாம், சரிங்களா. ஆனால் அங்கே எதுவுமே வேண்டாம், விஜய் திட்டம் கூட வேண்டாம். திமுக மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களேன்னு சொன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா அப்பா திமுக அடிச்சிட்டார்ப்பா, திமுக தாக்குறாருப்பா. இப்போ புரியுதுங்களா? ஸோ அதனால் வந்து விஜயோட வந்து இந்த இடத்துல நான் பதிவு பண்ணுறேன், விஜயோட வந்து வெற்றியையோ அல்லது தோல்வியையோ முடிவு செய்கிற இடத்துல வந்து திமுகவும் இல்லை, அதிமுகவும் இல்லை, நாம் தமிழரும் இல்லை, யாருமே இல்லை. யார் இருக்கிறாங்க நீங்கள் இந்த இடத்துல கேள்வி கேட்கணும். சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லிடுங்க. விஜய் தான் இருக்கிறார். அவ்வளோதான். செயல்பட்டால் வாய்ப்பு, செயல்படலை நான் வந்து மீண்டும் நான் வந்து ஒரு வாரத்துக்கு போய் வந்து நான் வந்து இந்த சனிக்கிழமையை வந்து நான் இனிமேல் 2 வாரத்துக்கு ஒரு முறை வரேன், இல்லைன்னா மாதம் ஒரு முறை வரேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாருன்னா, கேரவன் வேணுமா கோட்டை வேணுமா விஜய் கிட்ட, அவ்வளோதான்.